ஆமென், ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்தீர், எங்களை வழிநடத்தினீர், எங்களை போஷித்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை விடுவித்தீர். கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களை இந்த ஆண்டவரே கூடி சேர்த்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை தொடக்கம் முதல் முடி மட்டும் உம்முடைய பெரிதான பிரசன்னம் கூட இருக்கட்டும். கர்த்தாவே, பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பாடுகிற உடைய மக்களை கர்த்தர் அபிஷேகிங்க. இசைக்கிற வாசிக்கிற பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் கர்த்தாவே. அன்றைய செய்தி கொடுக்குற நம்முடைய தாசனை அன்றைய மறைத்து நீர் பேசும். அன்றைய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மறுரூபத்தை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்றைய வந்தவர்கள் அன்றவர் வந்த வண்ணம் போகாதபடி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்றைய வர தடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பலவீனப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சுகம் தங்க ஆண்டவரே, ஒரு மெய்யான விடுதலை கர்த்தர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே, வந்து கொண்டிருக்க மக்களையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உடைய விசேஷத்தை பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சிறுவர் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம், அதையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்றைய முடியும் மட்டும் உடைய பிரதான பிரசனம் கொண்டு இருக்கணும். நீரே வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இப்பொழுதுமாக சங்கீதங்கள் முன்னும் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 100, சாம் 100. சபையின் முறைமையின்படி வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தர் தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:18-19 இவ்வாறு வாசிக்கிறோம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா? வி நோ தட். WKT அப்படின்னு எழுதுவோம். மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்ணும்போதெல்லாம் வி நோ தட் அப்படின்னு எழுதுவோம். அது என்னன்னா, அது நமக்கு தெரிந்த விஷயம். இது நமக்கு புதுசாக சொல்லித்தர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வி நோ தட். ஸோ அதுதான் கடைசியில் அறிந்திருக்கிறீர்களே. அவருடைய மாசற்ற தூய இரத்தத்தால் நம்மை மீட்டு கொண்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காக வலது பாரிசத்தில் வீற்றிருந்து நமக்காக மன்றாடு செய்யக்கூடிய தேவன், நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நித்திய நித்தியமாய் நம்ம மத்தியிலே ஆட்சி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை இந்த கால வேளையில பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் மா ராஜாதி ராஜாவே. Lord.
தொடர்ந்து நம் யாவரையும் நடத்தத்தக்கதாக நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்போம். இன்றைக்கு காலையில் உங்களோடு கூட நான் பேச எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஐசையா 52 verse 1. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருசேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 2வது வசனத்தையும் வாசித்துருங்கம்மா. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே, வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நிறைய பிரசங்கங்கள் இதில் நம்ம கேட்டிருப்போம். எழும்பு எழும்பு சீயோனே, நிறைய வசனத்தை, இந்த நிறைய பிரசங்கங்களை இந்த வசனத்தை வச்சு நம்ம கேட்டிருப்போம். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் பொறுமையோடு கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த புஸ்தகத்தை எழுதினது ஏசாயா. ஏசாயாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணுன்னா, அவர் அசீரியர் என்ற பகைவருடைய காலத்தில், அசீரியரால் ஒடுக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் வாழ்ந்தார். அவருடைய தேசம் அசீரியரால் சிறைப்பட்டு போனது. இஸ்ரவேல் தேசம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி தாவீதுடைய நாட்களிலே அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வளர்ந்தது. அதன் பிறகு பார்க்க வேண்டுமென்றால் சாலமோனுடைய ஆட்சிக்கு பிறகு அந்த ஒரே தேசமாக இருந்த இஸ்ரேல் இப்பொழுது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. வடபகுதி தென்பகுதி என்று பிரிக்கப்பட்டது. வடபகுதி இஸ்ரேல் என்றும் தென்பகுதி யூதா என்றும் அழைக்கப்பட்டது. வடபகுதியில் 10 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள், அதன் பிறகு தென்பகுதியில் 2 கோத்திரங்களை சேர்ந்தவர்கள். யூதா பென்யமீன் இவர்கள் தென்பகுதியில் யூதாவில் இருந்தார்கள். இப்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த வடபகுதி இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற இந்த வடபகுதி சிறைப்பட்டு போனது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 734 கிமு 734 அது சிறைப்பட்டு போனது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரேல், அது வடபகுதிக்கு தலைநகராக இருந்தது சமாரியா. இந்த சமாரியா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அது வரைக்கும் ஒரு நல்ல அரணான பட்டணமாக இருந்தது. சமாரியாவும் பிடிக்கப்பட்டது, தன்னுடைய ஸ்தானத்தை இருந்தது. எல்லா இஸ்ரவேலரும் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். அந்த அசீரியர்கள் வடபகுதியை தாக்கினது மாத்திரமல்ல, அவர்கள் தென்பகுதியிலும் ஏறத்தாழ 2 லட்சம் யூதா மக்களை சிறை கொண்டு போனார்கள். சரியா? ஏசாயா அப்பொழுது வயது முதிர்ந்தவனாக மாறிவிட்டான். இப்போது அந்த அசீரியா ராஜா அவன் என்ன செய்கிறான்னா, தென்பகுதியையும் நாம் பிடிக்க வேண்டும், எருசலேமை பிடித்து அதை முற்றுகை போட வேண்டும் என்று சொல்லி அதை கைப்பற்றுவதற்காக எருசலேமை சுற்றிலுமாக தன்னுடைய பகைவர்களை நிறுத்தி சில செய்திகளை சொல்லி அனுப்புகிறான். இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்திக்கிறான். இந்த எருசலேம் எவ்விதமாக கைப்பற்றப்பட போகிறது என்பதை குறித்து அவளோடு தகவல் சொல்லி விடுகிறான். உங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க என்ன செய்ய போகிறாரு பார்க்கலாம் அப்படின்னு பரிகாசம் பண்ணுகிறான். இந்த சூழ்நிலையில தான் வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. எசேக்கியா ராஜா, இந்த எசேக்கியா ராஜா அவன் என்ன செய்கிறான்னா, துக்கப்படுகிறான். எதை கேட்டபோது அப்படின்னா, நீங்கள் வீட்டில் போய் முந்தின அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் சொன்ன செய்தியினுடைய சாராம்சம் 18ஆம் அதிகாரத்தில் எவ்விதமாக அசீரியா ராஜா அவனுடைய சொற்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, எல்லாவற்றையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இதை அவன் கேள்விப்பட்ட போது மிகவும் துக்கம் அடைகிறான். ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த எசேக்கியா ராஜா தான் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியுமாக புனரமைத்து, அது சத்துருக்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், தேவனை மறந்து மக்கள் விக்கிரக வழிபாட்டுக்கு திரும்பி சென்ற காலத்தில் எசேக்கியா ராஜா தேவனுடைய ஆலயத்தை அவன் மறுபடியுமாக புனரமைத்து அங்கு ஆராதனையை மறுபடியுமாக துவைக்கினவன் அவன். சரியா? இந்த எசேக்கியா ராஜா தேவனுடைய காரியங்களுக்காக மறுபடியுமாக தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சி வர வேண்டும் என்பதற்காக அவன் போராடினவன், பிரயாசப்பட்டவன்.
ஆகவே இந்த செய்தியை அவன் கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ளே துக்கம் உண்டாகிறது. இந்த வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி 52ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே. ஸோ இந்த வார்த்தைகள் என்பது, இந்த வசனம் உடனடியான ஒரு செய்தி மாத்திரமல்ல, இது இஸ்ரவேலுக்கு உண்டாகக்கூடிய ஒரு மீட்பை கூறுகிறது. இந்த மீட்பு இஸ்ரவேலுக்கு எப்பொழுது வரும்? தேவ ஜனங்களுக்கு மீட்பு எப்பொழுது வரும் என்றால், உடனடியாக அது வரப்போவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப எப்பொழுது வருவாரோ அப்பொழுதுதான் இந்த இஸ்ரவேலுக்கு மீட்பு பூரணமாக உண்டாகும். இதை நாம் இப்பொழுது சரித்திரபூர்வமாக அறிந்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய நிலைமை நாம் பார்ப்போம்னா, ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைமை. எப்பொழுது பார்த்தாலும் பகைவர்கள் அவர்களை தாக்குவதும், இவர்கள் தங்களுடைய தேசத்தினுடைய இறையாமை காப்பதற்காக இவர்கள் போராடுவதும், இதை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு எப்போங்க முடிவு அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவாரோ அப்பொழுதுதான் இந்த தேசத்துக்கு ஒரு அமைதியில் உள்ள சமாதானம் உள்ள ஒரு நாட்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த எருசலேம் என்று சொல்லப்படுவது வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த எருசலேம் என்று சொல்லப்படுவது அல்லது சியோன் என்று சொல்லப்படுவது என்ன, எதை அது குறிக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், எருசலேம் என்பது ஒரு பரிசுத்த நகரம், பரிசுத்தவான்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம். இந்த சியோன் என்பது எருசலேம் பட்டணம் இருக்கக்கூடிய சிகரங்களில் ஒன்று. ஆகவே இந்த எருசலேமில் பார்க்க வேண்டும் என்றால், இந்த எருசலேம் என்பது சபையை, தேவனுடைய சபையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு சபை, பழைய ஏற்பாட்டு எருசலேம், இதை இரண்டையும் நாம் ஒன்றாக ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். அப்படி என்றால் இந்த எருசலேம் எப்படிப்பட்ட ஒரு நகரம், இந்த சபை எப்படிப்பட்டதான ஒரு சபை என்று நாம் பார்க்க வேண்டும். 5 காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த எருசலேம் எப்படிப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்றால், முதலாவதாக இந்த பட்டணம் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டணம். எருசலேம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ள பட்டணம். இட் வாஸ் த சிட்டி ஆஃப் டிவைன் சாய்ஸ். வாசிக்கலாம் 132ஆம் சங்கீதம். இருங்க முடிச்சிடும் ப்ளீஸ். 132ஆம் சங்கீதம் 13 to 18 வரைக்கும். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு இரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்களில் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதியோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். 12ஆம் வசனம் வாசிங்க. அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். அடுத்த வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது கர்த்தர் தவற மாட்டார் அப்படின்னு முந்தின வசனம் எப்படி முடியுது? அப்படிதானே முடியுது. அப்போ ஆண்டவர் மாறுவதில்லை. ஆண்டவருடைய சொல்லிலே, ஆண்டவருடைய வாக்குறுதியிலே எந்த மாற்றமும் இல்லை. என்ன மாற்றம் இல்லை அப்படின்னா, அதுக்கு விளக்கம் தான் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டால், எதை தெரிந்து கொண்டார்? கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். அதை தமக்கு வாசஸ்தலமாக தேவன் அதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு சபையையும் ஆண்டவர் அப்படிதான் தெரிந்து வைத்திருக்கிறார். தம்முடைய வாசஸ்தலமாக, தாம் தங்கும் இடமாக தேவன் அதை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரியா? இந்த சபையில் ஆண்டவர், சபை என்று நான் சொல்லும்போது நம்முடைய சபையை மாத்திரமல்ல, உலகளாவிய ஒரு சபையை குறித்து நான் சொல்லுகிறேன். குளோபல் அண்ட் யூனிவர்சல் சர்ச் என்று சொல்வார்கள், அகிலாண்ட திருச்சபை. அப்போ சபை என்ற ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை தேவன் தமக்கென்று தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய பரிசுத்தவான்கள் அந்த சபையில் இருக்கும்படியாக தேவன் அதை தெரிந்து கொண்டார்.
பரிசுத்தவான்கள் சபைக்கு எப்படி வருகிறார்கள், எப்படி வருகிறோம் என்றால், தேவன் என்ன செய்கிறார், சபைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இந்த சுவிசேஷத்தை கேட்டு எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அவருடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு இடம் அன்றைக்கு எருசலேமாக இருந்தது. இன்றைக்கு அது எதுவாக இருக்கிறது? சபையாக இருக்கிறது. நாம் பரலோக தேவனுடைய கிருபையை, அந்த கிருபைக்கு பங்குதாரராய் பங்கு உள்ளவர்களாக நாம் மாறும்படியாக தேவன் இந்த இடத்துல நம்மை வைத்திருக்கிறார். தேவன் நம்மை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைவார். அவருடைய பிள்ளைகளை பார்க்கும்போது தேவன் மகிழ்ச்சி அடைவது மாத்திரமல்ல, அவருடைய சாயலாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது நாம் யாவரும் அறிய வேண்டிய, உணர வேண்டிய ஒன்று. சரியா? உலகத்துக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற விதம் வேறு, தம்முடைய சபைக்கு தம்மை வெளிப்படுத்துகிற விதம் வேறு. மறுபடியும் சொல்கிறேன், தேவன் உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்துகிற விதம் வேறு, தம்முடைய சபைக்கு தம்மை வெளிப்படுத்துகிற விதம் வேறு. எப்படி சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். வாசம் பண்ணுவோம், நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். கவனிங்க, நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற நிலை வேற, வெளியே வரும்போது இருக்கிற நிலை வேற. நம்ம வீட்டில் இருக்கும்போது நான் யார் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிகிறத விட என் பிள்ளைங்க, என் மனைவி, என் பேர பிள்ளைங்க, எங்கள் அம்மா எல்லாருக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஒருவேளை நீங்கள் என்னை பார்க்கும்போது நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறதுக்கும் என்னுடைய குடும்பத்தார் என்னை வீட்டிலே தெரிந்து வைத்திருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. தேங்க்யூ. அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாதது என்று எதுவுமே இல்லை, தெரியாது ஒன்றும் இல்லை. சில நேரம் எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா உன் முகம் சரியில்லைடா அப்படின்வாங்க. முகம் சரியில்லைன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டால், டெய்லி இந்த முகத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்க்குறாங்க. பார்க்குறதுனால தெரியுது, இந்த முகம் இன்னைக்கு நேற்று பார்த்த முகம் மாதிரி இல்லையே, இது எதுவுமே வித்தியாசமாக இருக்கு இந்த முகம் அப்படின்னு. புரியுதா நான் சொல்கிறது? புரியுதா? அப்போது வீட்டில் வாசம் பண்ணுறவங்களுக்கு நான் யார் என்பதை இன்னும் துலாம்பரமாக அவர்கள் எல்லாவற்றையும் அறிவார்கள். அதுதான் நம்ம எல்லாருடைய லைஃப்பும். அதுதான் நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் தெளிவாக நம்மை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வது. வெளியே போகும்போது என்ன பண்ணோன்னு கேட்டால், நல்லா உடுத்திட்டு, இல்லை நல்லா பவுடர் கவுடர்லாம் அடிச்சுட்டு நல்லா நீட்டாக, அப்புறம் கொஞ்சம் புஷ்ஷெல்லாம் கூட அடிச்சுட்டு, அப்பா பா பா நல்லா பெரிய ஆள்பா அவர், அதான் உலகம் பார்க்கும். சரியா? தில்லிக்கு ராஜாவானாலும் அப்பாவுக்கு பிள்ளை தான், அப்பாவுக்கு பிள்ளை தான். அதனால் ஆண்டவர் இந்த வீட்டில் நம்மோட வாசம் பண்ணுகிற தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவது, சபையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துவது வேறு விதமாக. சின்ன இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம்னா, அநேகர் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, அவரை வந்து சோறு போடுறவரை பார்த்தாங்க, சேரிட்டி ஒர்க்கர், சோஷியல் ஒர்க்கரை பார்த்தாங்க. நிறைய பேர் அவர் எப்படி பார்த்தாங்கன்னா, ஹீலரை பார்த்தாங்க, சுகம் கொடுக்குறவர், அப்படி தானே பார்த்தாங்க. ஆமாம், நல்லா வந்து அவர் போன சுகமாயிடுங்க அப்படின்னு. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. இயேசுநாதர்கிட்ட வந்தால் சாப்பாடு கிடைக்கும், இயேசுநாதர்கிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும், இல்லை இயேசுநாதர்கிட்ட வந்தால் இது கிடைக்கும் அது கிடைக்கும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசுநாதர் அதெல்லாம் தாண்டி தாம் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தருகிறவர் என்பதை நீங்களும் நானும் அறிந்தவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ சபையில் ஆண்டவர் தம்மை குறித்து மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த சபையில், தேவனுடைய சபையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாம் எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டோம் அப்படின்னா வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். 1 பேதுரு 1, 23, 24 வசனங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது.
புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. தேவனுடைய அழிவில்லாத ஒரு வசனத்தினாலே சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக அவருடைய வசனம் அழிவில்லாததோ, அவருடைய வசனத்தினாலே பிறந்தவர்களுக்கும் என்ன கிடையாது? அழிவில்லை. தேங்க்யூ. அழிவில்லாத வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், மறுபடி பிறந்தவர்கள் சபையில் உண்டு. நமக்கும் ஒரு நித்திய வாழ்வை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ சபை என்பது என்ன? எருசலேம் என்கின்ற பட்டணம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த எருசலேம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நகரம். சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அமைப்பு. இரண்டாவதாக, எருசலேம் என்பது தேவனுடைய ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் நகரமாக இருந்தது. தேவனுடைய ஆட்சி மற்றும் தேவனுடைய அதிகாரத்தின் நகரமாக எருசலேம் இருந்தது. சபையும் தேவனுடைய ஆட்சி அல்லது தேவனுடைய அதிகாரத்தின் நகர மையமாக காணப்படுகிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். 103 சங்கீதம் 19 வசனம். 103:19. கர்த்தர் வானங்களில் தம் சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்தார். கவனிங்க, ஆண்டவர் வானத்தில் இருந்து சிங்காசனத்தை வைத்திருந்தாலும் அவருடைய ஆளுகை, அடுத்த போர்ஷன் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இல்ல அந்த 19 மறுபகுதி வாசிங்க. 19 வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 103. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. தமிழ்ல சொல்லுவாங்க, இவன் ஆண்டா என்ன, அவன் ஆண்டா என்னன்னுவாங்க. 2 பேரை சொல்லி சொல்லுவாங்க, இவன் ஆண்டா என்னங்க, அவன் ஆண்டா என்னங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தை யார் வேணால் ஆட்சி செய்யட்டும். சிலர் சொல்லுவாங்க, இவர் வந்தால் நல்லா இருக்குங்க, இவர் ரொம்ப அருமையான ஆட்சியாளர், அவர் வராமல் போயிட்டாரு அப்படின்னு. எவர் ஆட்சி செய்தாலும் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆமேன். ஆமாம். போன 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் பேசினார், கோரேசை பற்றி பேசினார். ஞாபகம் இருக்கா? அவனை மாதிரி மோசமானவன் எவனோ இல்லை. அவனை வச்சு தேவன் தம்முடைய ஆலயத்தை, தம்முடைய நகரத்தை புனரமைக்க மறுபடியுமாய் கட்டுவதற்கு அவனுடைய ஆவிய தேவன் என்ன பண்ணாராம்? ஏன்னா தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த எருசலேம் அல்லது சபை என்பது தேவனுடைய ஆட்சி மற்றும் அதிகாரத்தின் நகரமாக இருக்கிறது. எருசலேமில் பார்க்கணுன்னா, தேவ மக்கள் வாழ்வதற்கு தேவன் சில விதிமுறைகளை கொடுத்திருந்தார், சில கட்டளைகளை கொடுத்தார், சில பிரமாணங்களை அவர்களுக்கு கொடுத்தார். பண்டிகை எப்படி ஆசரிக்க வேண்டும், ஒருவன் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, ஆசாரியன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவனுடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒருவன் ஆசாரியனாக மாற வேண்டும் என்றால் அவனுடைய பிரதிஷ்டையின் முறைமைகளை நிறைய ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்தார். ஒவ்வொரு பண்டிகை ஆசரிப்போம், எப்போ ஆசரிக்கணும், பண்டிகை என்றைக்கு ஆசரிக்கணும், அதனுடைய முறைமைகள் என்ன, எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்போ எருசலேமில் இருக்கிறவனுக்கு சில விதிமுறைகள் உண்டு. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமாம். இதெல்லாம் ஒருத்தன் செய்யும்போது ஆண்டவர் தம்முடைய தயை அவனுக்கு தர்றாரு, ஆண்டவர் தம்முடைய அன்பை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். எருசலேமில் இருக்கணும்னா கட்டாயம் இவைகளை என்ன பண்ணி தான் ஆகணும்? சத்தமாக சொல்லுவோம், பின்பற்றி தான். ஆமாம், யூ நீட் டு ஃபாலோ இன் ஆர்டர் டு டுவெல் இன் ஜெருசலேம். ஆண்டவர் சில கற்பனைகளை யாருக்கு கூட கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மத்தியில் இருக்கிற அந்நிய மக்களுக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூதனுக்கு, ஒரு எப்ரேயனுக்கு மாத்திரம் இதெல்லாம் கொடுக்காம, உன் தேசத்தில் குடியிருக்கிற அந்நியனானாலும் சரி, பரதேசி ஆனாலும் சரி, அவனுக்கும் சில லாஸ் நான் கொடுக்குறேன்ப்பா, அவனும் இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அவன் என்ன பண்ண முடியும் இங்கே. ஆமாம், சபைக்கும் ஆண்டவர் அவருடைய ஆட்சி, அவருடைய அதிகாரம் சபையின் மேலும் இருக்கிறது. ஆமேன். நம்ம சபையில் இல்லை, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சபையில் இந்த ஆட்சி அதிகாரம் அதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்க்கணுமே. எனக்கு என்ன ஆச்சரியம்னு கேட்டால், கேரளாவில் ஒரு முறை பிரசங்கத்துக்கு போயிருந்தேன்.
நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் இது மாதிரிலாம் சண்டை போடுறவங்க, ஆட்சி கைப்பற்றணும்னு சொல்லி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இந்த டினாமினேஷன், அந்த டினாமினேஷன், இந்த டினாமினேஷன்லாம் நம்ம நிறைய பட்டியல் வச்சுருப்போம். எனக்கு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், கடைசி நாள் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், வாங்க இங்கே பக்கத்தில் ஒரு பெந்தகோஸ்தே மீட்டிங் இருக்குது, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. சரி, அவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு. காரில் 2 பேரும் போகிறோம். போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல போலீஸாக நின்றுச்சு. என்னங்க இங்கே போலீஸாக இருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த பெந்தகோஸ்தே சபைக்கு இன்றைக்கி எலெக்ஷனுங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. நான் கேள்விப்பட்டதெல்லாம் அந்த சர்ச்சில் எலெக்ஷன்னா போலீஸ் வரும், இந்த சர்ச்சில் எலெக்ஷன்னா போலீஸ் வரும். ஆனால் நான் பார்த்தது என்னன்னு கேட்டால், பெந்தகோஸ்தே சர்ச்சில் ஒரு எலெக்ஷன், அந்த எலெக்ஷனுக்கு யார் வந்திருக்கா? போலீஸ் வந்திருக்கிறாங்க. கவனிங்க, தேவன் ஆளுகை செய்கிறார் என்ற நிலையிலே நாம் சபையை உணர வேண்டும். சபையில் ஆண்டவர் சில தலைவர்களை வைத்திருக்கிறார். இது நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்தின்படி, தேசத்தினுடைய ஒழுங்கின்படி இவைகள் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மேலாக, தேவ மக்கள் எல்லாருக்கும் மேலாக கிறிஸ்து சபைக்கு யாராயிருக்கிறார்? தலையாயிருக்கிறார். அப்போ அவருடைய கற்பனைகள், அவருடைய பிரமாணங்கள், இவைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் யார் மூலமாக கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, பழைய ஏற்பாட்டில் தேவன் சீனாய் மலையில் கற்பலைகள் மூலமாக கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, ஊரீம் தும்மீம் மூலமாக தமது சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் சத்தியமாக வந்தார், சத்தியத்தை போதித்தார். சத்தியவான் எவனும் அதை குறித்து சாட்சி கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களும் நமக்கு அநேக உபதேசங்களை, பரலோகத்தின் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக பவுலுடைய நிருபங்களை நாம் படித்து பார்க்கும்போது, பவுலுடைய நிருபங்களை வேத வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக அதை பிரிக்கிறார்கள். என்னன்னு கேட்டால், முதல் பகுதி என்னன்னு பார்த்தா உபதேசத்துக்கு அடுத்தது. 2வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு உகந்தது. பவுலுடைய நிருபங்கள் ஒரு 4 சாப்டர் இருக்குன்னா, முதல் 2 நிருபத்தில் 2 சாப்டரில் என்ன சொல்லுவார்? அவர் வேற எதுவும் பேச மாட்டார். தேவன் யார், இந்த தேவனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, இதை சொல்லிட்டு அடுத்த 2 சாப்டர்ஸில் என்ன சொல்லுவாருன்னா, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவார். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நம்ம அறிய வேண்டியது என்னவென்றால், நமக்கென்று தேவன் சில வரைமுறைகளை, வாழ்க்கைக்கு வேண்டிய வரைமுறைகளை கொடுத்திருக்கிறார். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவன் சபைக்கும் கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் கொடுத்திருக்கிறார். நாமும் இவைகளை கடைபிடிப்போமே ஆனால், எவ்விதமாக ஒரு பழைய ஏற்பாட்டு யூதன் இந்த கற்பனைகளை, இந்த விதிமுறைகளை, கட்டளைகளை பின்பற்றி அவன் எருசலேமுக்குள்ளே வாழ முடியுமோ, அதுபோல சபையிலே இருக்கிற நாமும் இவைகளை கடைபிடிப்போமே ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய தயை, அவருடைய ஒத்தாசை, அவருடைய அன்பு மாறாததாக இருக்கும். 3வதாக, எருசலேம் எப்படிப்பட்டது அல்லது சபை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கணும்னா, எருசலேம் தேவ வழிபாட்டு ஸ்தலமாக விளங்கியது. தேவனை வழிபாடுகிறவர்கள் எருசலேமிலே காணப்பட்டார்கள். The worshippers were found in Jerusalem. 3 முக்கிய பண்டிகைகள் உண்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 3 பண்டிகைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் 20 மைல் தொலைவில் உள்ள சகல ஆண் மக்களும் என்ன பண்ண வேண்டும்? கட்டாயம் வர வேண்டும். தொலைதூரத்தில் உள்ளவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ஏதாவது ஒரு பண்டிகைக்கு வரலாம், இல்லை தங்கள் ஆயுளில் ஒரு முறை எப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரலாம். ஆனால் 20 மைல் தொலைவில் உள்ள ஒவ்வொரு ஆண் யூதனும் இந்த பண்டிகைகளில் கட்டாயம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். அப்போது பண்டிகை கொண்டாட்டங்கள் எருசலேமில் எப்பொழுதுமே இருக்கும். தேவனை ஆராதிப்பது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். தேவனை துதிக்கிறவர்கள் ஜெபத்தின் தொனி, துதியின் தொனி எப்பொழுதுமே இந்த பரிசுத்த ஆலயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அதிகமான கொண்டாட்டங்கள் அங்கு உண்டு. தேவன் கனப்படுத்தப்படுகிறார், தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். இதுதான் எருசலேமுடைய நிலைமை. இன்றைக்கு சபை என்று சொல்லப்படுகிற அமைப்பை தேவன் தந்திருக்கிறார்.
இங்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் ஐக்கியம் கொள்ளுகிறோம், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஒன்றாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சபை என்பது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவனை கனப்படுத்துகிற ஒரு இடமாக சபை இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்ட 3000 பேர். யூத மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அன்றைய பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். தொலைதூரத்திலே அருகாமையிலிருந்து வந்தவர்கள் செய்தியை கேட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், சபையிலே சேர்க்கப்பட்டார்கள், தேவனை ஆராதிக்க துவங்கினார்கள். பிரியமானவர்களே, சபை என்பது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான ஒரு இடமாக காணப்படுகிறது. எருசலேம் அல்லது சபை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா, 4ஆவதாக எருசலேம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் நகரமாக காணப்பட்டது. எருசலேம் ஆசீர்வாதத்தின் நகரமாக காணப்பட்டது. ஆண்டவருடைய விசேஷித்த அன்பு, அவருடைய கரிசனை இந்த பட்டணத்துக்கு எப்பொழுதும் தேவனால் கிடைக்கப்பட்டது. வாசிக்கலாம், சங்கீதம் 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். எதன் மேல் பிரியமாக இருக்கிறார்? சியோனின் வாசஸ்தலங்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். சியோனின் வாசஸ்தலங்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபை அதை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பரிசுத்த பட்டணத்தை தேவன் தமது பாதுகாப்பை தந்து அந்த பட்டணத்தின் மீது அவருடைய செட்டைகளை விரித்து அவர் பாதுகாத்தார். தமது கிருபையை அளவில்லாமல் இந்த பட்டணத்துக்கு அவர் கொடுத்தார். தமது தயவை அவர் காண்பித்தார். சங்கீதம் 132:15. அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதின் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன், ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன். எருசலேமை ஆசீர்வதிப்பதே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். எல்லா துறைகளிலும் தேவன் இன்றைக்கு இந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு பட்டணத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற தேசத்தை இன்றைக்கு நாம் பார்த்தாலும், தொழில்நுட்பமானாலும் சரி, விவசாயமானாலும் சரி, பொருளாதாரத்துறையை சார்ந்ததானாலும் சரி, இன்னைக்கு இவர்கள் உலக நாடுகளுக்கே ஆசீர்வாதத்தை தருகிறவர்களாக இருக்கிறார்கள். இராணுவ தடவாளங்கள் ஆனாலும் சரி, எல்லாவற்றிலேயும் அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் சபையையும் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறார். தேவன் சபைக்குள்ளே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். விசுவாசிச்சா ஒரு ஆமீன் சொல்லுமே. அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் எவ்விதமாக அநேக ஆராய முடியாத அதிசயங்களையும் நன்மைகளையும் வைத்திருந்தாரோ, அதுபோல தேவன் தமது சபைக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், இவைகள் எல்லாம் நாம் கணக்கிட முடியாது, நாம் அளவிட முடியாது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் நமக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சபைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டேன். அங்கே நான் பார்த்தபோது அங்கிருந்த பிள்ளைகள்லாம் நம்ம பிள்ளைங்க மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் வந்திருந்தாங்க. பாதி சட்டை போட்டவங்களாம் வந்திருந்தாங்க. பாதி சட்டைன்னா ஒன்று மேல் சட்டை இருந்தால் கீழ் சட்டை இருக்காது, கீழ் சட்டை இருந்தால் மேல் சட்டை இருக்காது. இதான் அந்த சர்ச்சுக்கு வந்த ஒரு 30 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அந்த 30 பிள்ளைங்களுடைய நிலைமை. அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, முடிஞ்சு போகும்போது எல்லாருக்கும் அந்த விபிஎஸ் பிஸ்கெட்னு வாங்க பாருங்க, ஒன்று சண்டே கிளாஸ் பிஸ்கெட்னா அது என்ன பிஸ்கெட் அது? மேரி கோல்டு. அந்த பிஸ்கெட் எல்லாருக்கும் 2 கொடுக்குறாரு. வந்தவொடனே டேய் வாங்கிக்கோடான்னு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு போகுது.
அப்போ அந்த பாஸ்டர் கேட்டேன், ஐயா ஏன் இந்த ஜனங்க இந்த பிள்ளைங்க இப்படி இருக்காங்கன்ட்டு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இவனுங்க அப்பனுங்கெல்லாம் குடிகாரனுங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் அவனுக்கு குடிச்சே ஒழிச்சிட்றாங்கய்யா அப்படின்னாரு. அதனால் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நிலை இதுதான். அந்த அம்மா எங்கேயாவது போய் அவங்க இந்த பிள்ளைங்களுடைய தாய்மார் போய் எங்கேயாவது வேலை செய்வாங்க வருவாங்க, அதை வச்சு ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணார், இந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த பாஸ்டருடைய துணைவியார் வந்து ஒரு ரிட்டையர்டு ஹெட்மிஸ்ட்ரஸ், ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் அவங்க வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனவங்க. இவரும் ரிட்டையர் ஆன ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ அந்த தாத்தாவும் பாட்டி என்ன பண்ணாங்க, அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு சாயங்காலம் ஒரு டியூஷன் வச்சாங்க. நீ ஸ்கூலுக்கு போனாலும் போகாட்டியும் போ, நான் உனக்கு என்ன சொல்லி தரப்போகிறேன், எழுத்து சொல்லி தரப்போகிறேன், எழுத்து அறிவித்தவன் இறைவன் அப்படின்ன மாதிரி இந்த இறைவனுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு வந்ததுனால உனக்கு எழுத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஆவணாலேருந்து எழுத கற்றுக் கொடுத்தாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் ஸ்லேட்டை வாங்கி கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நான் மறுபடியும் ஒரு முறை என்னை கூப்பிட்டாரு. நான் போனால் எல்லோரும் ஜீன் பேண்ட் போட்டிருக்கிறான், ரெண்டு பேண்ட்டில் பின்னாடி பாக்கெட்டு முன்னாடி பாக்கெட்டு, அப்புறம் டிஷர்ட்டு எல்லாம் போட்டிருக்கிறான் பையனுங்கள்லாம். பொம்பளை பசங்கள்லாம் சூடிதாரெலாம் போட்டு எல்லாம் நான் குட்டி குட்டியாக பார்த்தது, நல்லா வளர்ந்துருந்தது. அப்போ கேட்டேன், என்ன பாஸ்டர் இப்போ பசங்கள்லாம் பரவாயில்லையே, இப்போ ஒரு பெட்டராக இருக்கிறாங்களே, நல்லா வளர்ந்துருக்குறாங்க. ஒரு பையனை பார்த்து அவன் தான் ரொம்ப அன்னைக்கு நான் முதல் நாள் போன அன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்ண பையன். அவனை என்னமோ என் மனசில் கரெக்டாக ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ அவன் ஜீன்லாம் போட்டுன்னு அப்படி போகிறான் அப்படி வரான், டே இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் பேரும் ஞாபகம் வச்சுருந்தேன். அவனை அந்த பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே வந்தான். வந்த உடனே என்ன பண்ணுற அப்படின்னு, நான் காலேஜ் போகிறேன் பாஸ்டர் அப்படின்னா. அப்போ எல்லாம் போன பிறகு அது பாஸ்டர் கேட்டேன், என்ன நடந்தது அப்படின்னு. நாங்கள் பேசாமல் டியூஷன் ஆரம்பித்தோம், இந்த பசங்களுக்கு டியூஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒருத்தனும் வரமாட்டான். இப்போது ஆண்டவர் அவங்க அப்பா அம்மாரெல்லாம் ரட்சிக்க பண்ணி அவங்கெல்லாம் சபைக்கு வராங்க. இப்போ கல் கடைக்கு சாராய கடைக்கு போன காசெல்லாம் எங்கே வருது, வீட்டுக்கு வருது. இந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலர் சுய தொழில் செய்து ஆட்டோ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடிகாரன்லாம் இப்போ என்ன மாற்றிட்டாங்க, ஆட்டோக்காரங்களாக மாறிட்டாங்க. சிலர் கம்பெனிஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு காலத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இந்த ஏரியாவில் வரணுன்னா கொஞ்சம் ஜனங்க யோசிப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பேட்டையில் பிஸ்தாங்க, இவங்கெல்லாம் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க என்ன, அவங்களுக்கு தனி ஒரு வீரம் வந்துடும் பாருங்க. அப்படி வீரம் உள்ளவங்க இவங்களாம் குடித்த உடனே. இப்போது இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுனால கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்னு கேட்டால், முதலாவது ரட்சிப்பு என்ற ஒரு ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு கிடைச்சிது. 2வது கல்வி என்கின்ற ஆசீர்வாதம் அவங்க பிள்ளைங்களுக்கு கிடைச்சிது. 3வது நிம்மதி என்கின்ற ஆசீர்வாதம் அவங்க பெஞ்சாதிமாருக்கு கிடைச்சிது. ஆமேன். தேவன் ஆசீர்வாதத்தை எருசலேமில் வைத்திருந்தார். எருசலேமில் இருந்த ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் பிளெஸ்ஸிங். பட் புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் நிறைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங். ஆமேன். அப்போ அது மட்டும்தான் கொடுப்பாரா, இது கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டால் இதையும் தருகிறார். ஆனால் உன்னதங்களிலே உன்னதமான ஆசீர்வாதங்களினாலே என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அகிலாண்டத்தையும் உண்டாக்கின ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பது பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இவருக்கு பிள்ளையா எப்படி மாறுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய மனக்கண்களை தேவன் திறந்து தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியான ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆமேன். அடுத்தது எருசலேமில் சில சலுகைகள் உண்டு. எருசலேம் எப்படிப்பட்ட இடம்னு கேட்டால் கொஞ்சம் ப்ரிவிலேஜஸ், டிஸ்டிங்விஷ்ட் இம்யூனிட்டிஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் யூ ஃபைண்ட் இன் த சிட்டி ஆஃப் ஜெருசலேம். அப்படி என்னங்க சலுகை இந்த ஊரில் அப்படின்னா, ஒருத்தன் யூதனா பிறப்பது அவனுக்கு பெரிய ஸ்லாக்கியம். யூதனா பிறப்பது அவனுக்கு கிடைச்ச ஒரு ஸ்லாக்கியம். வாசிக்கலாம் 122ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம். எருசலேம் இணைமைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட நகரம்? இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆமாம், இசைவாய் இணைப்பாய் அது கட்டப்பட்ட ஒரு நகரம். ஸோ இந்த நகரத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பிறக்கணும்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்.
நான் சொல்கிறேன், தப்பாக எடுக்காதீங்க. உலகத்திலே ரொம்ப பெருமை பிடிச்சவன் யார் தெரியுமா? அவன்தான். நான் கண்கூட பார்த்துருக்கிறேன். நிறைய செய்திகள் வாயிலாக நம்ம பார்க்குறோம். யூதனாக பிறப்பது அவனுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக நினைக்கிறான். பவுலுடைய நாட்களில் ஒருத்தனுக்கு ரோம குடியுரிமை இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நான் ரோமன் சிட்டிசன் அப்படின்றது. ஏனென்றால் ரோமர்கள் அகிலாண்டத்தை, அன்றைக்கு உலகத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் ஆண்டு வந்தார்கள். ஒரு யூதனுக்கு பெருமை என்னன்னா, நான் ஒரு யூதனாக பிறந்திருப்பது. சரியா? ஏன் ஒரு யூதனுக்கு அந்த பெருமை அப்படின்னு கேட்டால், அவன் அந்த யூதன் தன்னுடைய நாட்டில் இருக்க வரைக்கும் அவன் எங்கே வேணால் போகலாம். ஒரு இந்திய குடிமகனாகிய நாம் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணால் போகலாம். எங்கே வேணால் நம்ம என்ன பண்ணலாம்? என்ன இப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ல, அது நம்ம எங்கே வேணால் குடியிருக்கலாம். தமிழ்நாட்டில் பிறந்து பஞ்சாபில் போய் என்ன பண்ணலாம்? பஞ்சாப் கோதுமை சாப்பிட்டு பஞ்சாபியை போல் இருக்கலாம். இருக்க முடியுமா? முடியாதா? ஆமாம். ஹிமாச்சல் பிரதேஷில் போய் நம்ம இருக்கலாமா? இருக்க முடியாதா? இது நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ். நம்ம தேசம் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம். யூ கேன் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் டுவெல் எனிவேர், லிவ் எனிவேர் இன் இந்தியா. அது மாதிரி ஒருத்தன் இஸ்ரேலில் பிறந்துட்டான்னா அவன் எங்கே வேணால் இருக்கலாங்க. இஸ்ரேல் தேசத்தில் அவன் என்ன வேணால் செய்யலாம். அவனுடைய பாதுகாப்பை கொடுக்கறது யார்? அவனுடைய தேசம். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறா? நம்முடைய ஆண்டவர் கொடுக்குறாரு. நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம ஒரு தேசத்தில் இருக்கிறோம். நம்முடைய தேசம் என்பது நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இல்லாட்டி நம்முடைய சத்துரு எப்போ வேணால் என்ன பண்ணலாம்? கரெக்டாக எவனை அடிக்கணுமோ அவனை மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு தேசம் விழிப்பாக இருந்து, நம்முடைய இராணுவம் விழிப்பாக இருந்து நம்மை காக்கிறது. அதுபோல இஸ்ரேல் தேசத்தில் பிறக்கிற ஒவ்வொருவனையும் பாதுகாப்பது அந்த தேசத்தினுடைய கடமை, அந்த தேசத்தினுடைய பொறுப்பு. இப்போ இங்கே வருவோம். இதெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியங்கள். இப்போ நம்ம ஒரு சபைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபையில் நம்மை பாதுகாப்பது நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் அவர் அக்னி மதிலாக இருந்து நம்மை அவர் பாதுகாக்கிறார். தேவன் தமது பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே ஊற்றி அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியான ஒரு மேலான ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். நமக்கு அவ்வப்போது தம்முடைய ஆவியை அனுப்பி, தம்முடைய தூதுவர்களை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். எஸ்ஐயா தீர்க்கதரிசி தம்முடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது ஏறத்தாழ 100 வருஷங்களுக்கு முன்பதாக இப்படி இஸ்ரவேல் அடிமைப்பட்டு போகும் என்ற செய்தியை சொன்னார். அவருடைய செய்தியில் பல நேரங்களில் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பார்ப்போமேயானால் இஸ்ரவேல் முற்றிலுமாக அழிக்கப்படும் என்ற செய்தி அவர் சொல்லுவார். முற்றிலுமாக அது பிடிக்கப்படும். இந்த செய்தி தான் ஏசையா சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஆனால் அதே ஏசையாவினுடைய தீர்க்க தரிசனத்தினுடைய கடைசி அதிகாரங்களை நம்ம வாசித்தா இஸ்ரவேலுடைய துக்க காலம் முடிந்து போகும், இஸ்ரவேல் ஒடுக்கப்பட்டிருக்கிற அதனுடைய நாட்கள் முடியும் என்ற ஒரு புதிய நம்பிக்கையின் செய்தியை ஏசையா கூறுவதை நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கின்றதான ஏசையா தமது பட்டணத்தை, தமது தேசத்தை அவர் எப்படி சித்தரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறைப்பட்டு போன ஒரு பெண்ணை போல தம்முடைய தேசத்தை அவர் உருவகப்படுத்துகிறார். பொதுவாக நம்முடைய தேசத்திலும் சரி, நம்ம நதிகளெல்லாம் சொல்லும்போது நதிகளை ஆண் பாலில் சொல்லுவோமா பெண் பாலில் சொல்லுவோமா? பெண் பால் தான் யூஸ் பண்ணுவோம். நதிகள் பொதுவாகவே ஃபெமினைன், வி யூஸ் ஃபெமினைன் ஜெண்டர். இப்போது தேசத்தை அவர் ஒரு பெண் பாலில் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, ஒரு அடிமைப்பட்டு போன ஒரு பெண் என்று சொல்லுகிறார். இப்போது இது அடிமைப்பட்டு அப்படியே அங்கே முடங்கி போயிருக்கிற அந்த நிலையில் இருக்கிற அதை பார்த்து தான் இந்த 2ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ எழுந்துரு, உன் தூசியை உதறி விட்டு நீ வா அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் அப்படியே உட்காந்து ஒன்றும் செய்யாட்டி இன்னாகொன்னா தூசி மேலே தூசி அப்படியே அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஒரு மலையை போல இஸ்ரவேல் தேசத்தின் மீது அது செயலற்ற ஒரு தேசமாக மாறி
ஏனென்றால் பகைவர்களால் ஒடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு, அந்த நிலையை விட்டு நீ வா அப்படிங்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நிலையில் இருக்கக்கூடியதான இந்த இஸ்ரேலை பார்க்கும்போது 2 வார்த்தைகளை ஏசையா திரும்ப திரும்ப பயன்படுத்துவதை இந்த புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஒன்று எருசலேம், இன்னொன்று சியோன். மாற்றி சொல்கிறேன் கொஞ்சம். சியோன் அல்லது எருசலேம், இந்த 2 பதங்கள் இவருடைய தீர்க்க தரிசனத்தில் அடிக்கடி வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே நம்ம எழுத்தின்படி பார்ப்போம்னா எருசலேம் என்பது எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்றால் எருசலேம் பட்டணத்திலே இருக்கிற மக்களை குறிக்கிறது. சியோன் என்பது எதை குறிக்கிறது என்றால், யாரை குறிக்கிறது என்றால் தேவனை மெய்யாகவே ஆராதிக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களை அது குறிப்பிடுவதாக இருக்கிறது. முந்தின அதிகாரத்தை நம்ம பார்த்தோம்னா ஏசையா ஒரு அங்கலாய்ப்பு அங்கே பார்க்குறோம், தேவ ஜனங்களுடைய அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்பு என்ன அப்படின்னா 51ஆம் அதிகாரம் ஏசையாவில் பார்க்குறோம். ஜனங்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசையா 51:9. எழும்பு 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 பலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு. ராகாவை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. எழும்பு எழும்பு, கர்த்தரின் புயமே புயமே. ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே நீங்கள் எழும்புங்க, நீங்கள் எழும்புங்க. என்ன, எதுக்கு எழும்புன ஆண்டவர்? நாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம்? இப்போ நாங்கள் சிறைப்பட்டு போன நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிறைப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இதுக்கு முன்னால் சிறைப்பட்டு போயிருந்த போதெல்லாம் உங்களுடைய ஜனங்களை நீங்கள் எப்படி விடுவிச்சிங்களோ அதை மாதிரி நீங்கள் மறுபடியும் எழும்பி என்ன பண்ணுங்க, எங்களை விடுவீங்க. அதான் 51ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்துடைய மக்களுடைய கூக்குரல் தேவனை பார்த்து. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? 52ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் அவர் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எழும்பு எழும்பு சியோனே, சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே. போதும் 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 போதும். இவங்க அவரை எழுப்ப அவர் என்ன சொல்றாரு? நீ எழும்புன்றார். இதான் செய்தி. இன்னைக்கு செய்தி என்னன்னா, நம்ம பல நேரத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரே எழும்பும், ஆண்டவரே எழும்பும், ஆண்டவரே எழும்பும்னா அவர் சொல்றாரு, நீ எழுந்திருப்பா, நீ எழுந்துரு, சரியா? உன் வல்லமையை தரித்துக்கொள். 2500 வருஷத்துக்கு முன்னால ஏசையா சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் தேவை உள்ளதாக இருக்கிறது. எழுந்திரு, எழுந்திரு. பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபைக்கு சொல்லும் போதும் சொல்றாரு, வாசிக்க வேண்டாம். ஆகையால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, எழுந்திரு. அடிமைப்பட்டு போயிட்ட நீ, அசீரியர் உன்னை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, 2 லட்சம் யூதாவின் மக்களும் சிறையில் இருக்கிறாங்க, எழுந்திரு. அப்போ சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், சில காரியங்களை நம்ம கொண்டு அவர் செய்ய வைக்கிறார். ஒரே ஒரு ஆமென் வந்துச்சு. சில காரியங்களை ஆண்டவர் செய்கிறாரு, தாமே செய்கிறார். சில காரியங்களை நம்ம கொண்டு தான் அவர் செய்கிறாரு. நல்ல கவனிங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறது யாருடைய வேலை? ஆண்டவருடைய வேலை. கோலை நீட்டுறது யாருடைய வேலை? மனுஷனுடைய வேலை. நீ உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. இதை மனுஷன் செய்யணும். இதை மனுஷன் செஞ்சா சிவந்த சமுத்திரத்தை பிளக்கிறது யாருடைய வேலை? தேவனுடைய வேலை. அப்போ இன்னைக்கு நீ எழும்பு என்று சொல்லும்போது ஏன் சபையை பார்த்து ஆண்டவர் எழும்பு என்று சொல்லுகிறார்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? Why should the church rise up? Why should the church rise up? சபை என்ன சொல்லுது? ஆண்டவரே எழுப்புதல் அனுப்பும், எழுப்புதல் அனுப்பும். எங்க பார்த்தாலும் எழுப்புதலுக்கான ஜெபங்கள். நல்லது, நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பதில் சொல்றாரு. அப்பா, ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்றாரு, நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சென்னைக்கு எழுப்புதல் வந்துருச்சுங்க, இனிமேல் எழுப்புதலுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்றார். அதுக்கு பல ரீசன்ஸ் அவர் சொன்னார். அதை நான் இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அப்போது எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீ எழும்பு,
இந்த காரியத்தை செய்கின்றார். முதலாவது நாம் ஏன் எழும்ப வேண்டும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் சபைக்கு கொடுத்த வேலையை சபை இன்னும் செய்யலை. சபை என்று சொல்லும்போது நான் நம்முடைய சபையை மாத்திரம் சொல்லவில்லை, உலகளாவிய திருச்சபையை நான் சொல்லுகிறேன். தி யூனிவர்சல் சர்ச். ஐ எம் டாக்கிங் அபவுட் த சர்ச் அஸ் அ ஹோல். அதில் நம்ம பொருந்துவோம். அதில் நாம் இன்னும் சந்திக்காத அநேக மக்கள் உண்டு. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத மக்கள் உண்டு. ஒரு புள்ளி விவரம் விதமாக சொல்லுகிறது. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த புள்ளி விவரம்னு எனக்கு தெரியல, சரியா? ஒவ்வொரு நிமிடமும் சரியா 40 பேர் மரிக்கிறாங்களாம். உலகத்தில் 40 பேர் ஒவ்வொரு நிமிடமும் மரிக்கிறார்கள். ஒவ்வொரு மணி நேரமும் 2000 பேர் மரிக்கிறார்கள். 50,000 பேர் ஒவ்வொரு நாளும் மரிக்கிறார்கள். இது எப்போ உள்ள புள்ளி விவரம்னு எனக்கு தெரியாது. பட் இந்த புள்ளி விவரம் ஒரு இதில் நான் வாசித்தேன். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர்? 2000 பேர். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பேர்? 40 பேர். ஒரு நாளுக்கு எவ்வளோ பேர்? இன்றைக்கி இருக்கிற ஜனத்தொகைக்கு இதை விட அதிகமாகவே இருக்கும். அவங்க மரிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், சபை என்பது அநேக கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தது. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அன்டோல்டு மில்லியன்ஸ் ஆர் ஸ்டில் அன்டோல்டு அப்படின்வாங்க. சொல்லப்படாத ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் அவர்கள் சொல்லப்படாத நிலையில் இருக்கிறார்கள். செய்யப்படுகிற அநேக ஊழியங்கள் யார் மத்தியிலே செய்யப்படுகிறது என்றால், கிறிஸ்தவர்கள் மத்தியிலே திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது. அக்கினி ஜபம், உபவாச ஜபம், எழுப்புதல் ஜபம் அப்படின்னு நிறைய ஜபங்கள் இப்போது எங்கே பார்த்தாலும் 24 மணி நேர ஜபம், 12 மணி நேர ஜபம், எழுந்தா ஜபம், உக்காந்தா ஜபம், தூங்குனா ஜபம், நிறைய ஜபம் இருக்குது. அற்புதத்தை பெறுவதுக்கு ஜபம், வெரி குட். ஜபம் பண்ணாமல் இருக்கிறத விட இப்படி ஜபம் பண்ணுறவங்க பெட்டர். ஆனால் ஜபம் பண்ணிக்கிட்டு இப்படியே கிறிஸ்தவங்களாக நம்ம எல்லாம் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எப்போ தான் கேள்விப்படாதவங்க கேட்க போகிறாங்க? ரோமரில் பவுல் சொல்கிறாரு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படுவார்கள். இப்போ சபை ஏன் எழும்ப வேண்டும் என்றால், சபைக்கு தேவன் கொடுத்த தலையாய பொறுப்பு என்னன்னு கேட்டால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அந்த தாகம், அந்த வேட்கை நமக்குள்ளே இருக்கணும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பைபிள் காலேஜஸ் மூடிட்டாங்க. ஏன் மூடிட்டாங்க அப்படின்னு கேட்டால், சென்னையில் உள்ள பிரபலமான சில வேதாகம கல்லூரிகள் மூடப்பட்டு விட்டன. ஏன் மூடப்பட்டு விட்டன? யாரும் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரல. என்னுடைய மாணவர் ஒருவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்லூரிக்கு விரிவுரையாளராக வந்தார். வட இந்தியாவில் நான் படித்து கொடுக்க அந்த நாட்களில் போவேன். அதில் வந்து அந்த தம்பி பெரிய படிப்பு படித்து நிறைய பட்டங்களோடு அங்கே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வர்றாரு. திடீர்னு நான் போகிறேன் பாஸ்டர், ஐ எம் லீவிங் திஸ் பிளேஸ் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். சொல்கிறாரு, 2 அட்மிஷன் தான் இந்த வருஷம் வந்துச்சு, ஸோ வைண்டிங் அப், மூடிடுறோம். எனக்கு கேட்குற அன்பானவர்களே, இன்னைக்கு சபை ஊழியத்தினுடைய லக்கை அல்லது அறிவிக்கப்படாத மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற லட்சியத்தை மறந்து விட்டதாக காணப்படுகிறது. ஆகவே தேவன் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சபையே, எழும்பு சீயோனே. இரண்டாவதாக, இன்றைக்கு நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், உலகமெங்கும் குறிப்பாக நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பிராந்தியங்களில் அதிகமான ஊழல் நடைபெறுகிறது. ஊழல்னா எப்படின்னா, இதெல்லாம் டாப் லெவல் ஊழல், கண்டே பிடிக்க முடியாது. எங்கே போனாலும் நீங்கள் காசு கொடுக்காம எந்த வேலையும் நடக்காது. சரியா?
நம்முடைய பகுதியில் மட்டுமல்ல, இது உலகமெங்கும் இருக்கிறது. சபையானது ஊழலுக்கு எதிராக இருக்க வேண்டும். ஏமாற்றுகிறேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் நான் சொல்கிறேன். தராசு வாங்க போனேன். நான் வட இந்தியாவில் ஊழியத்து போன புதுசில் ஒரு ஹாஸ்டலில் நான் வார்டனாக இருக்கேன். அந்த ஹாஸ்டலில் வார்டனாக இருக்கும்போது ஒருத்தர் பால்கார் பால் கொடுப்பார். அந்த பாலில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு கடைசியில் மேலே கொஞ்சம் பால் ஊற்றி கொண்டு வருவார். ஃபுல் தண்ணி, மேலே கொஞ்சம் பால். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு பால் மானி லாக்டோமீட்டர்னு இருக்கும், அது ஒன்று வாங்கிட்டு வச்சேன். அந்த அவன் பெரிய பக்கெட்டில் கொண்டு வருவான். அதை அந்த லாக்டோமீட்டர் உள்ளே போட்டு அவன்கிட்ட சொல்லிட்டேன், அந்த பாரு, என்னுடைய லாக்டோமீட்டர் எவ்வளவு ஒரிஜினல் பால்னு காமிக்குதோ அவ்வளவுக்கு தான் உனக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு. அவன் சரின்ட்டான். 2 நாள் கழித்து அவங்க ஒரு லாக்டோமீட்டர் கொண்டு வரான். நான் எந்த போட்டால் அது ஒரு மெஷர்மெண்ட் காட்டுது, அவனது போட்டால் அது இன்னொரு மெஷர்மெண்ட் காட்டுது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 100% பியோர் மில்க்குன்னு காட்டுது. எந்த போட்டால் 40% மில்க் 60% வாட்டர்னு காட்டுது. அவன் என்ன சொல்கிறான், உன் மீட்டர் ரிப்பேரு. நம்ம 2 பேரும் காமனாக என்ன பண்ணோம், இந்த மீட்டர் நீயே வச்சுக்கோ, டெய்லி நான் வரும்போது இந்த மீட்டரை போட்டு இந்த மீட்டருக்கு என்ன வருதோ அதான் காசு கொடுக்கணும் நீ அப்படின்ட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் வாஸ் அ டேம்பர்ட் மீட்டர். அந்த மீட்டரை என்னவோ பண்ணியிருக்கான் அவன், உள்ளே கொஞ்சம் உடச்சி அவனுக்கு ஏற்றது போல் பண்ணியிருக்கான். இதான் இன்றைக்கி மனுஷனுடைய நிலை. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், ஒரு பால்காரனுடைய நிலையை நான் சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேயோ லெவலுக்கு போகுது, லட்சங்களில் கோடிகளில் போகுது. கர்த்தருடைய பிள்ளைங்க இதுக்கு சபை எப்படி எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு கேட்டால், நான் கொடுக்கவும் மாட்டேன். நம்ம தான் சொல்லணும், அது நான் வரமாட்டேன், பதில் வரமாட்டேன், வாங்கவும் மாட்டேன். அப்படி வாங்கியிருந்தேன்னா சகையை சொன்னான் பாருங்க, நாளத்தினே வேணாம், நீ வாங்கினதை முதல்ல என்ன பண்ண, அது திருப்பி குடியா, அதுக்கப்புறம் நீ 4 எத்தனைக்கு போகலாம், 5 எத்தனைக்கு போகலாம். நீ சேர்த்த சொத்து வித்து எங்கெங்கெல்லாம் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் எவ்வளவு ஆயிரங்கள் வாங்கினியோ அவன்கிட்ட போய் முதல்ல திருப்பி கொடு. அப்போதான் ஆண்டவர் சொல்வார், இந்த வீட்டுக்கு என்ன வந்தது. We have to fight against corruption. கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நிற்கணும். சில நேரத்தில் நான் நின்னேன். டெய்லி அலக்கழிப்பார் ஒரு பெரிய அதிகாரி. ஒரு சின்ன ஒரு பேர் மாறுதலுக்காக நான் காத்திருக்க வேண்டியதாச்சு. தினமும் கூப்பிடுவார், சார் உங்கள் இது ரெடி ஆச்சு வாங்க சார்னு. போனால் ஆள் இருக்க மாட்டார். தெரியும் அவர் எதுக்கு அலக்கழிக்கிறாரு எனக்கு தெரியும். 3 மாதம் ஓடுவேன். தாம்பரம் முனிசிபாலிட்டிக்கு தான். பக்கத்துலேருந்து, சார் எங்கே சார் அவர் தான் சார் வர சொன்னார், காணுமே சார் அவரை. வருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். அந்த ஆள் என்ன பண்ணுவான்னா என்னை விட கில்லாடி அவன் ஒரு வாரத்தில் ஓரமாக ஒழிஞ்சிருந்து இவன் போயிட்டானா இருக்கிறானான்னு பார்த்துட்டு நான் போன பிறகு மறுபடியும் உட்காந்துக்குவான். டெய்லி ஐ ஹேட் டு கோ ஃபார் 3 long months. அவன் எதுக்கு அடி போட்டான்னு எனக்கு தெரியும். பட் we have to fight against. எங்கள் அப்பா சொல்லுவார், கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சதுனால சில ஃபைல்ஸ் எல்லாம் இத்தனை நாளுக்குள்ளே அது மூவ் பண்ணி ஆகணும். இது கவர்மெண்ட் ரூல். அதை பண்ணாமல் இருக்க முடியாது. எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் இது நடந்தது. அவர் சொன்னது கொஞ்சம் ஞாபகத்தில் இருந்தது எனக்கு. பார்ப்போம், வில் சி. எத்தனை நாள் கூப்பிட்டாலும் வரம்பா அப்படின்னு நானும் போனேன். ஃபைனலாக பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி பார்த்தார். ஏன் சார் டெய்லி வரீங்க நீங்கள் அப்படின்னு இந்த விஷயத்த சொன்னேன். அவர் பியூனை கூப்பிட்டாரு. போய் பாரு, அந்த ஃபைல் அங்கே இருக்கும் பாரு, அதை எடுத்துகிட்டு வா. எடுத்துகிட்டு வந்து இவருக்கு ஃபோன் பண்ணார். ஏன்பா ஒரு ஆள் டெய்லி வராரு, அவருக்கு என்ன செய்யணும்னு நீ செய்ய வேண்டாமா? தினம் வந்து நிற்கிறாரு, இங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறாரு, எதுக்கு நீ அவரை அப்படி இது பண்ணுற அப்படின்னு அவரை திட்டுறாரு. என் எதிர்க்கவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ரிவார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 5 பைசா கொடுக்காம அவரே கையெழுத்து போட்டு, இவருக்கு மேலே உள்ள அதிகாரி அவர் கையெழுத்து போட்டு, இந்த நீ அவன் கையில் கொடுத்துரு, இந்த ஆள் கையில் கொடுத்துருன்னு. எவன் என்கிட்ட காசு எதிர்பார்த்தானோ அதே மனுஷன் ஒன்றும் வாங்காமல் காஞ்சி போன மூஞ்சோட அந்த பேப்பர்லாம் கையெழுத்து போட்டு அந்த ஃபைலை என்கிட்ட கொடுக்குறாரு. நான் ஒரு கிரையம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. நான் உண்மையாக சொல்கிறேனே. கிரையம் என்னன்னு கேட்டால்,
நேரம். அப்போ நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் உள்ள, அவர்கிட்டையும் சொல்லி சிபாரிசுலாம் பண்ணி பார்த்தேன். அப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு. ஒன்றும் அசையலை. சபை இதற்கு எதிராக. அடுத்ததாக சபை ஏன் எழும்ப வேண்டும் என்றால், இன்னைக்கு நிறைய போலி சத்தியங்கள் சபைக்குள்ளே வந்து விட்டன. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். கடைசி நாட்களில் இது ஒரு அடையாளம். சபை அதற்கு விரோதமாக எழும்ப வேண்டும். நிறைய சபைகள் எங்கே பார்த்தாலும் இப்போ இருக்கு பாருங்க. கிராமத்துல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய சபைகள் இருக்கு. நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும். வட இந்தியாவில் பார்க்க முடியாது என்னன்னு கேட்டால், இவங்க நம்ம காலையிலேயே வெள்ளைப்படவை கட்டிக்கிட்டு கையில் ஒரு பைபிளை தூக்கிட்டு அங்கங்கே போகிறது சந்தோஷமா இருக்கும். ஒயிட் ஷர்ட் போட்டு கையில் பைபிள் இல்லை ஒரு பேக், ஜோல்னா பேக் மாட்டி மக்கள் போகிறாங்க, சந்தோஷம். ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கை உண்மையாகவே மாற்றப்பட்டிருக்கிறது? தப்பா நினைக்காதீங்க. கெட்ட வார்த்தை தாம்பரம் மார்க்கெட்டில் ஒருத்தர் பேசுகிறாரு, பயங்கரமான கெட்ட வார்த்தை தாம்பரம் மார்க்கெட் சண்முகம் ரோட்டில் பேசுகிறாரு. யாரடா அவருன்னு நான் பார்த்தேன். ஐயா சோத்திரம் ஐயான்றாரு என்னை பார்த்து. அவர் நினச்சிக்கிட்டாரு அவர் பேசுனது என் காதில், இந்த ஸ்தோத்திரம் மட்டும்தான் என் காதில் விழுந்ததுன்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. நான் எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்? அவர் பேசின கெட்ட வார்த்தைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதா, இல்லை அவர் சொன்ன ஸ்தோத்திரத்துக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறதா? சேட். சிரிச்சிட்டோம். எனக்குள்ளே இன்னும் மாறுதல்கள் அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைய மாறுதல்கள் இன்னும் அவசியமாக இருக்கிறது. சபை இதுக்கு எதிராக போராட வேண்டியதாக இருக்கிறது. எழும்ப வேண்டும். மாய்மாலத்துக்கு எதிராக குரல் கொடுக்க நாம் எழும்ப வேண்டும். சகலவிதமான மாய்மாலங்களையும் ஒதுக்கத்தக்கதாக நாம் எழும்ப வேண்டும். நிறைய உபதேசங்கள் இன்றைக்கு வந்து விட்டது. என்னெல்லாம் உபதேசம் பார்த்தீங்கன்னா, நம்மளால புரிந்து கொள்ள முடியாத உபதேசங்கள். சபை எழும்பணும், இதுக்கு விரோதமாக குரல் கொடுக்க வேண்டும். சரிங்க, சபைக்கு எப்படி பலன் உண்டாகும்? இதெல்லாம் கரெக்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. எப்படிங்க இதுக்கு எதிர நான் எழும்புறது? எனக்கு எங்கேருந்து பலன் உண்டாகும் அப்படின்னு கேட்டால், முதலாவது சபையாய் இருக்கிற நாம் காத்திருக்க வேண்டும். அது டைம் கொஞ்சம் குறைஞ்சதுனால நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறேன். எல்லாருக்கும் தெரியும், 41ஆம் அதிகாரம் ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். 40ஆம் அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். போதும். காத்திருத்தல், டேரிங். நல்ல கவனிங்க. நாம் பலன் அடைய வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். சபையாக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் கடந்த காலத்திலே செய்யாமல் விட்டதை நிகழ்காலத்திலே செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டுமேயானால், செய்யாமல் விட்டதை இப்போ செய்யணும்னா நல்லா கவனிங்க, நிறைய ஸ்ட்ரென்த் வேணும். அதுக்கு பெண்டிங் ஒர்க் இல்லையா? இதெல்லாம் நான் இன்னும் செய்யாமல் இருக்கிறேன், அதை செய்யணும்னா எனக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த் வேணும். அந்த எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த்து என்கிட்ட இல்லை, அதை தேவன் தான் எனக்கு தரணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பலனுக்காக முதலாவது காத்திருப்பது. ரெண்டாவது, சபை எப்போ பலன் அடையும்? இல்லாவிட்டால் நான் எப்பொழுது பலன் அடைவேன்? எப்படி பலன் அடைவேன் அப்படின்னு பார்த்தா, தேவன் பேரில் நான் வைத்திருக்கிற அன்பு அது வளர 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 நான் பலன் அடைவேன். உன் வல்லமையை தரித்துக்கொள். இந்த வல்லமை எப்போ எனக்கு உண்டாகும்னா, தேவன் பேரில் எனக்கு அதிகமாக அன்பு இருக்க இருக்க நான் எழுந்து அவருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருப்பேன். வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் பேரில் நாம் கொண்டிருக்கிற அன்பிலே
வளர வேண்டும். அப்போஸ்தலர்கள் தங்கள் செய்தது, தாங்கள் தைரியமாக துணிந்து நின்றது, பாடுகளை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டது, இதுக்கெல்லாம் பின்னால என்ன காரணம்னு கேட்டால் வேற ஒரு காரணமும் இல்லை, அவர்கள் தேவன் பெயரில் வைத்திருந்த அன்பு. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த தெய்வீக அக்கினி நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்படுமே ஆனால், அன்பு என்னும் அந்த நெருப்பு நம்மிலே எரியுமே ஆனால், நாம் தேவனுக்காக எழும்பி நின்று எதையும் செய்ய ஆயத்தமுள்ளவர்களாயிருப்போம். அந்த தீயானது வேறு எதுவாலும் அதை அணைக்க முடியாது. திரளான தண்ணீர்கள் வந்தாலும் அந்த நேசத்தை அணைக்க முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட பலன் அடையணும்னா எவ்வளவு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் எழுந்து காரியங்களை செய்ய முடியும். நம்முடைய அன்பு எதிர்பார்ப்புள்ள ஒரு அன்பாக இருக்கிறதா அல்லது வைராக்கியமான ஒரு அன்பாக இருக்கிறதா? நிறைய அன்பு இருக்கு இந்த உலகத்தில். சில அன்பு எதிர்பார்க்கிற அன்பு. என்ன பண்ணணும்னு கேட்டால் கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போடும். சாப்பாடு போட்டு போகும்போது நம்ம சொல்லணும், நீங்கள் எப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க? அப்போது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவ்வளோ நான் போட்டிருக்கேன் பாரு உனக்கு இந்த பிரியாணி வகைரா 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 வகைரா, இதெல்லாம் நீ என்ன பண்ணோம்? நல்லா தின்னுட்டு போயிட்டான், அவன் போட்டான் பாரு சாப்பாடு, அது ஒரு சோறாது சொல்கிறவங்க இருக்காங்க. எதிர்பார்க்கக்கூடிய அன்பு, தேவன் பேரில் நாம் வைக்கிற அன்பு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி எதிர்பார்ப்புள்ள ஒரு அன்பு தான். இதெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும் அதுக்கு இன்டர்ன்? இந்த ஒரு பட்டியல் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த பட்டியல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு 1 by 1 அதை நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா நான் டெஃபினட்டாக இதெல்லாம் என்ன செய்வேன் உங்களுக்காக செய்வேன். கொஞ்சம் கவனிங்க, ஆண்டவர் பேரில் இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்புனா ஒரு வைராக்கியமான ஒரு அன்பு இருக்கணும். நாட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங் ஃப்ரம் ஹிம் பட் லவ் ஹிம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவன் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இயேசு கிறிஸ்து சீஷர்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரு? ஒன்றும் எதிர்பார்க்கல. வசனம் சொல்லுது, கடைசி வரைக்கும் அவரிடத்துல என்ன பண்ணாராம்? அவர் அன்பு கூர்ந்தாராம். எப்படி ஆரம்பத்தில் அவங்கள ரெக்ரூட் பண்ணும்போது ஒவ்வொருத்தராக சீஷர்லாம் எடுக்கும்போது அவங்கள்ட்ட அன்பு கூர்ந்தாரோ, அதே அன்பு கடைசி வரைக்கும். அவங்களுக்கு இயேசுநாதருக்கு நல்லா தெரியும், இவங்ககிட்ட இருக்கிற எல்லா ட்ராபேக்ஸும் தெரியும், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன குறை உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பட் காட் yet loved them. ஆமென். இன்னைக்கு தேவன் பேரில் நமக்குள்ள அன்பு அது பெருகட்டும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, நேரத்தை மனசில் வச்சு எழும்ப வேண்டும். ஊழியங்கள் வளருவதற்கு நிறைய நேரத்தில் நம்முடைய ஈகை, நாம் தேவனுக்கென்று செய்வது அல்லது கொடுப்பது பற்றாக்குறையாக இருக்கிறது. வட இந்தியா பகுதிகளில் அநேக இடங்களில் சபைகள் இல்லை. ஏன் வட இந்தியாவுக்கு போகிறீங்க? ஆந்திராவுக்கு போனோம். ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி சபைகள் இல்லை. மக்கள் எப்படி ஆராதிக்கிறாங்கன்னா மரத்து நிழலில் ஆராதிக்கிறாங்க. துணி, நான் லிட்டரலாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், வெறும் துணியை கட்டி அந்த துணி கீழே உட்காந்து ஆராதிக்கிறாங்க. ஒரு யூதனாக ஒருவன் இருக்க வேண்டுமே ஆனால் அந்த யூதன் அவன் யூதனாக இருந்து கடைபிடிக்க வேண்டிய பல வழிமுறைகள் உண்டு, அந்த சடங்குகள் உண்டு. அந்த சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம பைபிளில் படிக்கும்போது ஒன்றும் பெருசாக தெரில. அவன் மாடு கொண்டு கொடுக்கணும், அப்புறம் ஆடு கொடுக்கணும், இல்லை தானியங்களை என்ன பண்ணணும் கொடுக்கணும், எண்ணெயை கொடுக்கணும், திராட்சை ரசத்தை கொடுக்கணும். இருக்கா இல்லையா பைபிளில்? இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அவன் யூதனாக இருந்து அவன் கொடுத்த அந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம சபை கொடுக்குற கர்த்தருடைய ஊழியங்களை நாம் தாங்குகிற அல்லது சபை இல்லாத இடங்களிலே சபை கட்டுகிற தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற முன்னிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு
நாம் கொடுக்கிற நீட்டுகிற உதவி பார்த்தோம்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், நம்முடைய சபையை நான் சொல்லவில்லை. ஸோ வி ஆர் மோர் ஜெனரஸ், பட் இன் காமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம், ரொம்ப சொற்பம். பிரியமானவர்களே, சபை என்பது எழும்ப வேண்டும். ஊழியங்களை தாங்குவதற்கு அது எழும்ப வேண்டும். புதிய சபை இல்லாத இடங்களிலே சபைகளை தோற்றுவிப்பதிலே ஒவ்வொரு சபையும் முனைப்பாக செயல்பட வேண்டும். தேவன் நம்மை இந்த உலகத்திலே வைத்திருப்பதற்கான நோக்கம் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. கடைசியாக, கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இதயம் நம்ம எல்லாருக்குள்ள இருக்கணும். நாம் பலனடைய வேண்டுமே ஆனால் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இதயம், ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். வாசிக்கும்போது நம்ம கேட்குறவங்கள மாத்திரம் இல்லை, செய்கிறவங்களா இருக்கணும்னு யாக்கோபு சொல்கிறார். தேவ வசனத்தை கேட்குறவங்க மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவர்களாக. இன்னைக்கு கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாருங்கள், ஒரு நிமிஷம் பாருங்கள். தேங்க்யூ. முக்கியமாக நம்ம அறிய வேண்டியது என்னவென்றால், பிரசங்கத்தை மதிப்பு போடுவாங்க சில இடங்களில். என்ன மதிப்பு போடுவாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி அவர் பேசின பிரசங்கத்துக்கு அவர் பாஸாக ஃபெயிலான்னு போடுவாங்க. அப்புறம் அவருக்கு ஏ கிரேட் கொடுக்கலாமா, பி கிரேட் கொடுக்கலாமா, சி கிரேட் கொடுக்கலாமா? இப்போ கிரேடிங் தானே. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் பிரசங்கங்களை கேட்ட பிறகு தெசலோனிக்கே பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம், மனோவாஞ்சையாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணாங்களாம், ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க பெரேயாவில் மக்கதோனியா சபையார் வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் வர வேண்டும். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணணும்னு கேட்டால், இன்னைக்கு பேசினார் அவர், இன்னாருக்காக பேசினார், எனக்கு இல்லை, அது அந்த பிரதரை மனசில் வச்சு தான் அவர் பேசினார். பேசும்போது கூட அவரே தான் என்ன பண்ணார், பார்த்து பேச, அந்த செய்தி யாருக்கு தான், அவருக்கு தான். ஸோ ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் த சர்மன். அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்க, அவருக்கு தான் அது, அந்த அம்மாவுக்கு தான் அது. அப்படி ஒரு கூட்டம் உண்டு. மூணாவது ஒரு கூட்டம் என்ன பண்ணோம், செய்தியை கேட்டால் கமெண்ட் அடிக்கும். இந்த கமெண்ட் அடிக்கிற கூட்டம் என்ன கூட்டம்னு கேட்டால், வசனத்தை ஒழுங்காகவும் கேட்காது, பாதியாகவும் கேட்காது, அறகுறையா கேட்டுட்டு தலையும் பிடிக்காது வாலையும் பிடிக்காது, எங்கேயோ ஒரு ஏற்ற பிடிச்சிக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும். இது பேசுறது மாத்திரமல்ல, இது கூட தமிழில் சொல்லுவாங்க, பைத்தியத்தை சுற்றி 10 பேர்னுவாங்க. இது பின்னாடி ஒரு 10 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் புரியாது, கேட்குறவனுக்கும் புரியாது, ஆமாம் 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 ஆமான்னு. இதெல்லாம் ஒரு செய்தியை கேட்கும்போது கேட்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. நான் சொன்னேன், நார்மலாக இது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. நான் பலன் அடையணும்னா, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பைபிளை தான் சொல்ல வந்திருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு கோட் பண்ணுறேன் அவரை. எத்தனை நேரத்தில் இந்த தவறை நம்ம செய்கிறதுனால பலனை இழந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? தேவன் பேரில் என்னுடைய அன்பு எப்படி இருக்கு? நான் தேவனுக்காக காத்திருக்க, தேவனுடைய வல்லமையை பெற காத்திருக்கிறேனா? சபையே நாம் எழும்ப வேண்டும். சியோன் என்பது சபையை குறிக்கிறது, தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தை குறிக்கிறது. நீங்களும் நானும் எழும்ப வேண்டிய ஒரு காலம். அறிவிக்கப்படாத மக்கள் இன்னும் உண்டு, அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் உண்டு, ஏமாற்றுகிற பேர் வழிகள் இன்னும் அதிகம் உண்டு, சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள், சத்தியத்தை மாற்றி போதிக்கிறவர்கள் அநேகர் உண்டு. இவர்களுக்கு எதிராக நாம் எழும்ப வேண்டும். நாம் எழும்பி பலன் கொள்ள வேண்டுமே ஆனால் காத்திருக்க வேண்டும். தேவனிடத்திலே நாம் வைத்திருக்கிற அன்பிலே இன்னும் அதிகமாய் வளர வேண்டும். சத்தியத்தை கேட்கும்போது அதை தேவ வசனமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனோவாஞ்சையாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்பொழுது நாம் பலன் அடைவோம். நல்ல தகப்பனே, இந்த மதிய காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். நாங்கள் உள்ளான மனுஷனிலே எழும்பத்தக்கதாக, உள்ளான மனுஷனிலே பலன் அடையத்தக்கதாக நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஊழியத்தை, நீர் எங்களுக்கு நியமித்து கொடுத்திருக்கிற தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சபையாக உம்முடைய நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றுகிற மக்களாக எங்களை வைத்தருளும். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.